அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் 3வது கட்டத்தை தொடங்கிய இன்று வேப்பனஹள்ளி, தளி மற்றும் ஒசூர் சட்டமன்ற தொகுதிகளில் தொடங்கி அங்கு உள்ள மக்களை சந்தித்தார். நேற்று மாலை வேப்பனஹள்ளி தொகுதிக்கு உட்பட்ட ராயக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் பெருமளவு கூடியிருந்த அந்த பகுதி மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிய போது, ராயக்கோட்டை பகுதியில் சம்பிக்கும் அளவுக்கு மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியே தேர்தல் வெற்றிக்கான திருப்புமுனை என்று தெரிவித்தார். அத்துடன் விவசாயிகள் நிறைந்த இந்த பகுதிக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்தோம் என்றும், இங்கு மலர்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதோடு பழங்கள் மற்றும் காய்கறிகளும் அதிகம் உற்பத்தியாகிறது என்று பேசினார். மேலும் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழம் கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்ட நிலையில் இதற்கு அரசாங்கம் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் அரசு அதை காதில் கூட போட்டுக் கொள்ளவே இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தர வேண்டும், 1 கிலோ மாம்பழம் 13 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மா விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தினோம் என்றும், அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்தவுடன் மா விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.